ஆர்சிபி விசஸ் மும்பை இந்தியன்ஸ். டேய், உங்கள்கிட்ட அக்ரெசிவான கேப்டன் கோலி இருக்கான் அப்படின்னா எங்கள்கிட்ட பாண்டியா இருக்கான்டா. பாண்டியா பயல்கடா நாங்கள் அப்படின்னு வீரமுள்ள பரம்பரைன்னு சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தா. அதாவது ஆர்சிபி அப்படிங்கும்போது அவன் பேட் பிடிக்கும்போது தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ரன் அடிப்பானுங்க. அது பாண்டியா பாய்ஸ் எங்களுக்கு ஈஸி டார்கெட், எப்படியும் ஈஸியாக அச்சுவிட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்தான்டா. ஒரு பீஸ்ஃபுல் மைண்டில் இருந்தான்டா. டேய் ஏண்டா அடிக்கிறீங்க, ஒரு 200 ஒரு 220 அடிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஜெயிக்கணும், சேஸ் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாங்க ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீ 240 அடித்து வச்சுருந்தா எப்படா எங்களுக்கு அது கான்ஃபிடென்ட் வரும்? ஸோ அதையும் தாண்டி எங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ யாவது கும்பு, பாண்டியா, ரோஹித். ஸோ எங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்கானுங்க. சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடிச்சிருவானுங்க. பார்த்தா என்னடா ஒரு ஈஸி டார்கெட்டாக வைங்கடா, நான் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, வெளியே பேச முடியலடா. இருந்தாலும் ஒரு எங்கள் பாண்டியா ஒரு மாதிரி க்ரைங்காக பார்க்கும்போது எங்களுக்கு மனசு தாங்கலடா. டேய் இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்கோரு, ஒரு நல்ல ஒரு டீம்னா என்ன, ஒரு 200 அடிக்கலாம், ஒரு 220 அடிக்கலாம். சால்ட்டு 78 ரன்னு. அடி சால்ட்டு. விராட் கோலி 50. சரி, இந்த பார்ட்னர்ஷிப் உடைச்சாவது நமக்கு ரன்னை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா படிடர் 53 ரன்னு. டிம் டேவிட் 34 ரன்னு. அதாவது ஆர்சிபியில் பேட்ஸ்மேனோட ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஆனால் அதுக்குன்னு நாங்கள் ஒன்றும் பவுலரில் வீக்கு கிடையாதுல்ல. டேய் எப்படியாப்பட்ட பவுலர்ஸ்லாம் வச்சுருக்கோண்டா நாங்கள். சாண்டரு, பூம் 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 பூமுரா. ஏன்னா எல்லா ஓவரையும் அடிக்கிறீங்க. சர்துல் தாக்கூர், டே நான் ஓவர் போட்டால் கூட அவ்வளோ ரன்னு கொடுக்க மாட்டேன்டா. அந்த ஓவர் டபுள் அடித்து வச்சுருக்கானுங்கடா. சரி, எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே ஒரு மாதிரி தோணிடுச்சு, இதை நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியாது, ஆனால் ஹிட் பண்ணணும். ஸோ மாசிங் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு ஆகணும். அந்த பிளேயர் யார் நம்ம டீமில் அப்படின்னு டோட்டலாக வெக்ஸ் பண்ணிட்டீங்களா எங்களை நீங்கள். சரி, ரிக்கல்டன், ரோஹித் சர்மா. சரி, ரோஹித் ரிட்டையர் ஆகிட்டாப்ல. ரோஹித் கையில் தான் மேட்சே இருக்குன்னு நினச்சி நான் அண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, முதல் சான்ஸ் போயிடுச்சு. சூரியகுமார் யாதவ். ஸோ அவன் ஒரு தலைவன், ஒரு சோலோ 1 மேன் ஷோ காட்டுவாப்பில் அப்படின்னு எதிர்பார்த்தேன். தூக்கிட்டீங்க. சரி ஓகே, இலக்கு வருமா, அவன் ஒரு 1 மேன் ஷோ காட்டுவான்னு எதிர்பார்த்தேன். தூக்கிட்டீங்க. கும்பு பாண்டியா, அவன் ஒரு 1 மேன் ஷோ காமிப்பான்னு எதிர்பார்த்தேன். தூக்கிட்டீங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட் அடிப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 7ஆவதாக இறங்கி 14ஆவது ஓவரில் அடித்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இந்த அடியிலேருந்து மீள்ற ஈஸி இல்லைடா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நாங்கள். ஸோ அதனால் பாண்டியா பயிர்களுக்கு கம்பேக்கு தரமாக தரோம்ல அடுத்த மேட்ச்சில். சிஎஸ்கே மாதிரி நாங்களும் சொல்லிட்டு போய்ட்டோம்டா.